அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. இறைவனின் தாற்பயத்தை சிந்திப்பது என்பது அவனை சிந்திப்பது என்பதாகும். அவனை சிந்திக்காமல் அவனை பற்றி அறிவது எப்படி? நான் சாட்சி சொல்கிறேன் என்கிறோம். நான் சாட்சி சொல்வது யாரும் சொன்னதை கேட்டா அல்லது கண்டா? அம்மாவும் அப்பாவும் சொல்லித்தந்த மானசீக தெய்வத்தை மட்டும் அறிந்து எப்படி பூரணமாய் சாட்சி சொல்லலாம்? அல்லாஹ் என்னும் வார்த்தையையும் ஒளியையும் பள்ளியையும் மரம் மட்டைகளையும் கல்லையும் மண்ணையும் வணங்குவதல்ல வணக்கம். உண்மையை அறிந்து வணங்குவதில்தான் இன்பம் உள்ளது. ஆதலால் நாம் நிச்சயமாக இறைவனை அறிந்து கொள்ளவில்லையே என நினைத்து வணங்கி வரும் வணக்கங்களை விட்டுவிடுவதல்ல. வணக்கங்கள் மிக முக்கியமானவை. நிச்சயமாக இறைவனை அறியும் வரை வணக்கங்களை எப்படியும் செய்ய வேண்டும். இறைவனை அறிந்த பின்பு அந்த வணக்கத்தில் இன்பம் பூரணமாய் ஏற்படும். சங்கைமிகு ஷேக் நாயகம் குதுவ ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து.